நான் இந்த கிராமத்துல என் பேரு நாராயண கோனார். அதான் யாதவாள் குடும்பம் தான் எரிமுறை சொல்றாங்களே, ஏதோ ஒரு 1000 ஆடு வச்சிருந்தேன், எல்லாம் போச்சு. இப்போ ஏதோ ஒரு 50 ஆடு இருக்குது. அதை வச்சு காலத்தை தள்ளின்னு இருக்கிறேன். ஆடுங்களாம் எப்பா ஆடுங்களாம் அப்படி வந்து பாத்தியா எத்தனா அவள்தான் ஆட்டை ஓடி விட்டு நீ பாட்டு சரி சாப்பிட்டு படுத்திருந்தா பயிர்ல நாங்க பயிர் வைக்கிறா பயிர்ல என்னடா வேடி காட்டுறீங்க? நான் தான் ஆடு வைக்கிறேன், பயிர் வைக்கிறேன். அது பயிர் 10 பேரும் தலைமையில துண்டு போட்டு போடுறான். இல்ல நான் தான் வாய் இல்லாத ஜீவன் பயிர் மேய்துன்னு தெரியும். நீ ஏன் பயிர் வைக்கிறா? தப்புதான்பா. கர்மா இருந்தா எங்கன்னா மேய்ச்சல பயிர் கிட்ட கொடுத்துடுறோம். நம்ம பேசுறீங்க ஆர்வமும் அழகோடு கேக்குது. யார் என் மக்கள் அனைவரும் அம்மா தாகம் தண்ணீர் வேணும் தண்ணீர் வேணும் சொல்லுங்க ஐயா. பசி இருந்தாங்களா? பசின்னு சொல்றாங்க. ஆனா எல்லாம் என்னுடைய மக்கள் தானையா. அம்மா என்ன தாயே, குழந்தைங்க சின்ன சின்னமா இருக்குது, பசி பசின்னு கேட்குறீங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்ன வரக்கூடாதா? வச்சிருந்த கூழ கூட இப்பதான் குடிச்சிட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்ன வந்திருந்தா குழந்தைங்களுக்கு ஆளு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து பசி ஆத்திருப்பேன். அம்மா இந்த கூழ் நாங்க சாப்பிட்டுனோம்மா, கூழ் கூட இல்லையே தாயே. ஐயா குடிப்பதுக்கு தண்ணீராவது கொஞ்சம் கொடுக்கல ஐயா. இந்த கானகத்துல வந்து தண்ணி கேட்டாலும் எங்கம்மா கொடுக்குறது? இருந்த தண்ணியும் குடிச்சு காலி பண்ணிட்டு ஆட்டு கூட சுத்தமா குழந்தைங்க தண்ணி தாக நான் வச்சுன்னுதுங்களா ஐயா? அதை பாத்தியா? ராமலிங்க செட்டியார் ஆடு மாடு வந்தா மக்கள் வந்தா குடிக்கணும்னு ஒரு கிணறு ஒன்று விட்டு வச்சிருக்கிறாரு. அது ரொம்ப நாளாகி போச்சு, பாயடைஞ்ச கிணறா இருக்குது. அந்த கிணத்துக்கு நான் போனதான் தண்ணி கிடைக்கும். ஐயா தெரியும் அந்த கிணற்றில் ஐயா சென்று வருகலையா? அம்மா பார்த்துமா, பாயடைஞ்ச கிணறு குழந்தைங்களா விட்டாருமா, போயிட்டு வந்து அப்பா யாரோ ராமலிங்க செட்டியார் அவர் எடுத்து கிணறா, என்னுடைய தந்தை எடுத்து கிணறு. அது நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது, பாயடைந்து கிடக்கிறது. அதில் தண்ணி இருக்குமா இருக்கு என்று சொல்லிட்டு போற ஐயா. என்னப்பா இனிமேல் இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கிறப்பா? அதே தந்தை எடுத்த கிணற்றிலே என்னுடைய பிள்ளைகளை 7 பேரையும் தூக்கி போட்டு விட்டு நாடம் அடிந்து போறோம்மா. எங்களுக்கு மயக்கம் வருவது போல இருக்கின்றது, ஏதாவது கதை இருந்தா சொல்லுமா. அம்மா உணவுதான் கிடைக்கவில்லை, குடிப்பதற்கு தண்ணீரை கிடைக்கவில்லை, மழக்கமாக வருகிறது. நாங்கள் உறங்குவதற்கு கதையாது சொல்லு சொல்றியடா. ராஜா படுகடா ராஜா. ராஜா கதையை கேளடா கண்ணே, கதையை கேளடா, கதையை கேளடா கண்ணே, கதையை கேளடா. கதையை
என்னுடைய 7 பிள்ளைகள் ஒவ்வொரு பிள்ளையாக இதற்கு கிணற்றில போட்டு கொண்டு விட வேண்டும். இந்த பாய் எப்படி கொல்ல போற தெரியலடா. ஒரு ராம உதிராலும் உதிர்ந்தாலும் வாழாது தவறிமா. எவரு பிள்ளைய கொண்டுட்டோம்மா, எவரு பிள்ளைய கொண்டுட்டோம்மா. மனம் போல பிரமாணம் போலாமா. யாரு பிள்ளைய கொண்டுட்டோம்மா. பாடாயல் மணிமுகனே போடாயல் சுடரே. நான்கு பிள்ளைய கொண்டுட்டோம்மா, 4 பிள்ளைய கொண்டுட்டோம்மா.
யாரு பிள்ளைகளை தண்ணியில மிதக்கிறாங்களே? ஆமா உனக்குலாம் கிடையாது. நீ ஆஃப்ல போயிட்ட போயிருமோனா அம்மா தம்பிகள்லாம் எங்கம்மா? அம்மா உடைய தம்பிகள்லாம் உறங்கி கொண்டிருக்காங்கப்பா. எங்கம்மா? அது அந்த இடத்துல உறங்கி கொண்டிருக்காங்கப்பா. அம்மா யாரு தம்பிகளை இப்படி கொண்டு விட்டாய் அம்மா? தம்பிகள் என்ன செய்தார்கள்? தம்பிகளை கொண்டு விட்டீர்களே அம்மா. இந்த உலகத்தில் நான் உயிரோடு வாழக்கூடாதுடா. யாரு பிள்ளைகளை கொண்டு விட்டேன், உன்னை மட்டும் கொள்வதற்கு மன வரவில்லைடா. இந்த தாய்க்கு தலைப்பில்லடா, உன்னை கொள்வதற்கு மன வரலடா. ராஜா என்னை மட்டும் விட்டு விடமா, என்னை மட்டும் விட்டு விடமா. வாடா என் மதிமுகனே, ஓடாதே என் சுடரே. வாடா மாதி முகனே ஓடாதே முகனே மாதி முகனே ஓடாதே என் சுடரே. வார்த்தை கேளுடா, இந்த உலகத்தில் யாருக்காக வாழணும்? அம்மா வேண்டாம்மா, என்னை மட்டுமாவது விட்டு விடம்மா. அவங்களுடைய பெயரை சொல்லி இந்த பிள்ளை நான் இருக்கின்றேன். உங்களுக்கு கொல்லி வைக்கவாவது நான் இருக்க வேண்டும். ஆடு மேடுமா, ஆடு மாடு மேய்த்தாவது உங்களை நான் காப்பாற்றுகிறேன் அம்மா. என்னை விட்டு விடுங்கள் அம்மா. ராஜா இது நோக்காது. தாய் இல்லாமல் நீ இருந்தா இந்த உலகத்தில் என்ன சொல்றாங்க தெரியுமாடா? ராஜா தாய் இல்லா பிள்ளை தாயில்லா பிள்ளை என்று தாய் மேல் அடிப்பாரடா. தாய் இல்லா பிள்ளை மகனே விட்டு விடுங்கள் அம்மா. 300 நாள் சொல்லி வயிறு சரிய சரிய இந்த பிள்ளைகளை ஈண்டெடுத்து இப்படி பாழும் கிணற்றிலே இரையாக்கி விட்டீர்களே அம்மா. 10 மாதம் சுமந்திருந்து பெற்றாய், பகல் இரவாய் விழித்திருந்து வளர்ந்தார் வித்தகனாய் கல்வி பெற செய்திடுவாய். மேதினியில் நான் வாழ வைத்திடுவாய். அம்மா அன்னையை போல் ஒரு மண்ணில் மனிதரில்லை அன்னையை போல் ஒரு தெய்வமில்லை. அன்னையை போல் ஒரு தெய்வமில்லை அவள் அடித்தொட மரபவர் மனிதரில்லை, மண்ணில் மனிதரில்லை. மண்ணில் மனிதரில்லை அன்னையை போல் ஒரு தெய்வமில்லை. இன்பமும் துன்பமும் எதிர்கொண்டே இன்பமும்
துணையாய் இருந்திடுவார். ஒரு நாளிகையில் நல் பசி பொறுக்க மாட்டார். மேலெல்லாம் இழைத்திட பாடுபட்டு மேன்மையாய் நாம் வாழ செய்திடுவார். அன்னையை போல் ஒரு தெய்வமில்லை, அடிபட மறப்பவர் மனிதரில்லை, மனிதரில்லை, மண்ணில் மனிதரில்லை. அன்னையை போல் ஒரு தெய்வமில்லை. ஒரு தாயானவள் தன்னுடைய பிள்ளைகளை அள்ளி எடுத்து அணுகு முத்தம் கொடுத்து இந்த உலகத்திலே அழகாக காட்டக்கூடியவள் ஒரு தாய் என்று சொல்வார். அப்பேற்பட்ட தாய் இந்த 7 பிள்ளைகளை கொல்ல துணிவது சரியாமா? இந்த உலகத்திலே ஒரு தாய் என்று உன்னை போட்டுவார்கள் அம்மா. அம்மா வேண்டாம், என்னை மட்டும் ஆவது விட்டு விடம்மா. 6 பிள்ளைகளை கொண்டு விட்டு என்னை மட்டும் விட்டுடம்மா, என்னை விட்டுடம் என்று சொல்கின்றையே. இந்த உலகத்திலே மானம் போன பிறகு எதற்காகடா நாம் உயிரோடு வாழ வேண்டும்? ராஜா மான பிரதாபமடா இந்த உலகத்தில் நீ வாழக்கூடாதா? ஓடாதே வடமதி முகனே ஓடாதே என்னுடனே. பிள்ளைய கொண்டுட்டு இந்த உலகத்தில் நான் மட்டும் ஏனமா உயிரோடு இருக்க வேண்டும்? இந்த பாவியாம இருக்க வேண்டாம். ஒரு பெண்ணாய் பிறந்த எங்கோ எங்கோ போதும் பெண்ணாய் பிறந்த ஜென்மம் ஜென்மம். போதும் பெண்ணாய் பிறந்த ஜென்மம்
இதோ இந்த தாலியை கழட்டி இந்த கிணற்றுக்கரை ஓரமா வைத்து விட்டு நானும் மடிய போறேம்மா. அப்படி யாராகளும் வந்து இந்த தாலியை பார்த்தா அவர்களுக்கு இந்த தாலிய சர்வமாகவும் என்னுடைய அண்ணனுடைய கண்ணுக்கு தாலியாக தெரிய வேண்டும். என்ன சொல்றாங்க அம்மா, மகாராணி அம்மா, 8 இலை எடுத்தா அந்த 8 இலையில இதெல்லாம் நெய்யை தடவிடு, அதாவது 4 சோத்தை போட்டு வச்சிடுறான். ஏன்னா வந்தவங்க சாப்பிட்ட மாதிரி என் மகாராஜாவுக்கு தெரியும். அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரி சரி, நம்மளுக்கு என்ன இருக்குது, நம்ம ஏதோ அவங்க கூட வெப்பனா போட்டோம், நம்ம சொல்றது சொல்லி பாருங்க கேட்கறேன் இந்த அம்மா. அதே மாதிரி பாருங்க 8 இலையில அப்படி நெய்யை தடவிட்டு சோத்தை அப்படி 4 அப்படி போட்டு விட்டேன். 2 அப்பளத்தை நுனிக்கு அதில் போட்டேன். என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ, மகாராஜா வரத்துக்காடையும் நம்ம தலைவி வந்துட்டான். தங்கை தங்கை பிள்ளைகள் எல்லாம் வந்தாங்க. எல்லாம் வந்தாங்க. சாப்பிட்டாங்களா? குழந்தைங்க எல்லாம் பயங்கரமா சாப்பிட்டுங்க. அப்படியா? அதிர்ஷ்டமா குழந்தைங்களுக்கு. டேய் அப்படியா? என்னுடைய மனைவி அலங்காரி சும்மா விட்டுருக்க மாட்டா. அதான் நெய்யிலே வேக வச்சு எடுத்து போட்டாங்க குழந்தைங்க. ஆமாங்க. பாருங்க 8 இலையை பாத்தீங்களா, அம்மா சாப்பிட்டது இலையை பாருங்க, நெய்யிலே மதிக்குது பாருங்க. டேய் நீ தண்டாயிரம் சந்தோஷமா இருக்க. டேய் என் மனைவியை நான் பாக்கணும்டா. ஏன்னா முதல்ல அவளுக்கு தான் நன்றி சொல்லணும். அம்மா சொன்னாங்க அது மாதிரி இது மாதிரின்னு. குழந்தைங்க போண்டா கெட்டுங்க, போண்டாவா அப்படியா? போண்டா. ஆமா ஆமா. அப்பா தங்க எங்க இருக்காங்க? தங்கையின் பிள்ளைகளா? 3ஆவது மாடில படுத்துக்கிறாங்க. அப்படியா? கொஞ்சம் பார்த்து வரீங்க. ஐயோ பராசூத்தி அம்மா, என்ன நடக்குமோ? ஒருத்தர் இல்ல மூன்றாவது மணில யாரா அவங்க கூட படிச்சவங்க பிரின்ஸ் பார்க்கணும்னு சொல்லிட்டு போனாங்க. எந்த மாதிரி எட்டடுக்கு மாளிகை, எந்த மாளிகை சரியா சொல்லு. அதான் 3 அடிக்கு மாளிகை பட்டுங்கிறாங்க. அப்புறம் ஒரு ஃப்ரெண்ட் வந்தாங்க, அவங்க பேசுங்கிறேன்னு சொன்னாங்க. அதான் தெரியும், எனக்கு மாதிரி என்ன தெரியுங்க. என்ன நடக்க போதும். நீ 3வது மாடி என்று சொன்ன. 3வது மாடி 4, 5, 6, 7, 8வது மாடி எல்லாம் பார்த்தோம். ஒருத்தரி காணல. எங்கடா தங்க? எங்கடா? சூத்துக்கோட்டை மாதிரியாத்தா, மூத்துக்கோட்டை மாதிரியாத்தாவா? தங்க எங்க? என்ன முழிக்கிற? சொல்லி விட்டா அடிக்க சொல்ல எப்படி வார்த்தை வர்றது? ஐயா வந்தாங்க. வந்த உடனே உங்களுடைய மனைவி டேய் மாடி மேல ஏறி பாடுற மகாராஜா வரான்னு சொன்னாங்க. உடனே ஏறி பார்த்த உடனே ஏறி குழந்தைக்கு அம்மா வந்தாங்க. அம்மா வந்த உடனே எல்லா கதவும் 100 எல்லா கதவும் சொல்லிட்டாங்க. கொஞ்சம் ஓட்டு தெரிஞ்ச களிமண் போட்டு அட்றான்னு சொல்லிட்டாங்க. என்னது? ஆமாங்க. என்னுடைய மனைவியா? ஆமாங்க. அலங்காரியா? ஆமாங்க. அப்படியா? உடனே அந்த அம்மா வந்தாங்க. வந்து ஏதோ தெய்வத்தை வேணாங்க. அந்த 16 கதவும் டப்புன்னு உடைஞ்சதுங்க. ஐயோ தங்கா, உனக்கா இந்த நிலைமை கண்ணி? பிறகு உடனே வந்த உடனே குழந்தைங்க பசி போடுது. அந்த மாங்காய் தின்னுறது, தேங்காய் தின்றது உடனே அந்த மாங்காய் தின வாயை பிடிச்சி கீழ்ச்சாங்க. அந்த தேங்காய் கையை உடைக்கணும் உடைச்சாங்க, காலை உடைச்சாங்க. ஆமாங்க, செய்யாத கொடுமை செஞ்சாங்க அந்த அம்மா. ஆமாங்க. லாஸ்ட்ல அந்த அம்மா என்ன சொன்னாங்க, கொஞ்சம் குருனா ஆக்கி போடுங்கன்னு கேட்டாங்க. என்னுடைய தங்கையா? ஆமாங்க. விதவிதமா சாப்பிட்ட என்னுடைய தங்கை இந்த நிலைமைக்கான வந்து விட்டார். ஐயோ, பிறகு என்ன நடந்தது? அப்புறம் ஒரு 18 வருஷத்துக்கு முன்ன நம்ம கேவுருமா வந்து பாத்தீங்களா, வேலைக்காரன் வந்தாங்களா சவுக்கு மரம் வெட்டுறதுக்கு, அவங்களுக்கு ஆகி போடுங்களே அந்த மாவு மிச்சம் வச்சிருந்து பாத்தீங்களா பண்ணையில, அதை எடுத்துன்னு வர சொன்னாங்க அம்மா. பிறகு அப்புறம் சில்லு இஞ்ச பானை இருக்குது பாருங்க, அவங்க ஆகி சாப்பிட்டு போன பானை, அந்த பானை எடுத்துன்னு சொன்னாங்க. எடுத்துன்னு வச்சேன்.
அப்புறம் விறகு எடுத்து வரட்டாமா விறகு எடுக்காதா என் பிள்ளைக்கு ஒரு பிள்ளைக்கு ஓணும் கல்யாணத்துக்கு ஓணும் அதெல்லாம் தேவையில்ல வாழை மாட்டேன்னு வராங்க நாங்க என்ன வாழை மாட்டேன் கேட்ட பச்சை வாழை மாட்டேன்னு வந்தாங்க எரியுமாங்க பச்சை வாழை மாட்டேன் எப்படிடா எரியுதா உங்க மனைவியை பத்த வச்சு பார்த்தாங்க பத்த எரியலங்க அது. அப்புறம் உங்களுடைய தங்க ஏதோ ஒரு தெய்வத்தை வேணாங்க ஒரே வெத்து குச்சியில பத்திக்கிச்சுங்க. ஐயோ ஆமாங்க என் தங்கை பத்திரிடா உத்தமிடா. அந்த கூழானதே கொதிக்க ஆரம்பிச்சதுங்க. உடனே குழந்தைங்க பசி தாங்காத அது அப்படியே அந்த சுட சுட அப்படியே கை ஊத்து வாங்கி சாப்பிட்டு ஐயோ 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 என் தங்கை கூழுங்க. ஒடியாது இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க அந்த கூழ் பானை எடுத்து தலையில உன் தங்கை தலையாச்சாங்க. தங்கையின் தலையில அடித்தாளா தலையில ரத்தம் ஊத்தினே இருந்ததுங்க. எங்க தங்கை உடனே என்ன சொன்னாங்க வாங்கம்மா சாப்பிடுங்கம்மா நான் சொன்னேன். ஐயோ நான் வந்து சாப்பிட மாட்டேன் ஏன்னா நாளைக்கு எங்க அண்ணனுக்கு ஒரு கேவலம் ஆயிடும் அதெல்லாம் தேவலப்பா சொல்லிட்டு இந்த வழியா புறப்பட்டு போனாங்க. ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்லிட்டு போனாங்க ஐயா. என்னது? எல்லாத்தையும் சொல்லுப்பா ஆனா எதையும் சொல்லாது எல்லாத்தையும் மறைச்சிரு ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லுப்பா. என்ன சக்காலத்தின்னு கேட்டு அடிச்சாங்க பத்தியா சக்காலத்திலே எங்க அண்ணனுக்கு நான் புருஷன் கொண்டாட்டியான்னு சொல்லிட்டு அதை எங்கடா என் தங்கை எப்படிடா போனா என் தங்கை கொஞ்சம் நேரம் ஆகுதுங்க போய். ஆமாங்க இந்த பக்கம் தான் போனாங்க. கால் நட முடியலப்பா ஓட முடியல நான் எங்க ஆடுறது பயிர் மேல கேட்டேங்க ஒண்ணா ஆடு பயிர் மேல அதான் கேக்குறேன். பொறுமையா கேளுங்க. வாய மூடு நீ. ஏழு பிள்ளை தாய் மகன் ஒரு பெண்மணி வந்தாருல்ல 50 ஆட்டுல 10 ஆடு சேர்த்து போச்சு 40 தான் இருக்குது. சாவடிச்சு போட்டு போறீங்க இதுல எவ்வளவு பொறுமையாக அவர் சவுரம் போல இது நம்ம ஒண்ணு கேட்டா 7 பேரு குழந்தைங்களுக்கு ஒரு அம்மா வந்தாங்களா பொட்டாடு 25 ஆடு பொட்டாடு அது விட்டு குடிச்சிட்டு போடா கம்மி சவுரம் போல இது எப்படின்னா கேட்டுக்கிட்டான் குழந்தை 15 ஆடு குட்டி போட்டுச்சு. ஒரு அம்மா தாய் ஒரு அம்மா 7 குழந்தைக்கு வந்தாங்களா மாரகெல்லாம் போட்டு சொல்லிக்கிறாங்க. உங்க பாஷை சொன்னா ஐயா அந்த பொறுமையை கேக்குறேன். ஒரு அம்மா 7 குழந்தைட்டு வந்தாங்க அந்த பக்கம் வந்து உடனே பசிக்குதுன்னு கேட்டாங்க. நான் இருந்த கூழையும் குடிச்சிட்டேன் குடுக்கறதுக்கு வழி இல்லை. என் தங்கை ஒண்ணு வந்து கூழ் காட்டானா என்ன கேட்டாங்க கூழ் இல்லை பசிக்கு நான் எதுவும் செய்ய முடியாதுமான்னு சொல்லிட்டேன். தண்ணி தாகமா இருக்குது நான் வரைச்சி என்ன பண்றதுன்னு கேட்டாங்க. தண்ணியும் என்கிட்ட இல்ல. ஐயோ அந்த பக்கத்துல ஒரு பாய் அடைஞ்ச கிணறு இருக்குது பாத்தீங்களா அந்த கிணத்துக்கு போங்கம்மா தண்ணி இருக்குன்னு வழி காட்டி விட்டேன். அது யாரு வெட்டிய கிணறு தெரியுமா உனக்கு? என்னுடைய தந்தை ராமலிங்க செட்டியார். ஏண்டா என்னுடைய தந்தை வெட்டிய கிணறுடா. மக்கள் சொன்னாங்க குடிக்க தண்ணியில மாட்டு ஆட்டுக்குன்னு அதுக்காக கிணறு அந்த கிணறு தாங்க மாடு ஆடு மேய்க்கக்கூடியவர்கள் குடிக்கணும் மாடு ஆடு குடிக்க வேண்டும் என்று கட்டினாரு. ஆமாங்க ஐயா அந்த பாயாழ்ந்த கிணறாச்சடாது குழந்தைங்க தண்ணி தாங்க நாங்க நான் என்ன பண்றது கிணத்து காட்டுறதானே இருக்கவே கூடாது.